கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் தொடர்பாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த சிப்ஸ் கடை உரிமையாளர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலையில் பதுங்கியிருந்த ஜோதி சிப்ஸ் உரிமையாளரான சக்திவேல் என்பவர் கைதான நிலையில் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரை கண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன், இந்த விசாரணையானது எப்படி நடைபெற்று வருகிறது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். நவீன், வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக பன்ருட்டியைச் சேர்ந்த பிரபல சிப்ஸ் கடை உரிமையாளர் தற்போது திருவண்ணாமலையில் பதுங்கியிருப்பதாக தகவலின் அடிப்படையில் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தி 57 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் சிலர் கவலைக்கிடமாக உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து கலாச்சார விற்பனையில் தொடர்புடைய 6 நபர்களை கைது செய்துள்ளனர். மேலும் 10க்கும் மேற்பட்டவர்களை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான மாதேஷ் நண்பர்களான பன்ருட்டியைச் சேர்ந்த பிரபல சிப்ஸ் கடை நடத்தி வரும் சக்திவேல் என்பவர் தற்பொழுது திருவண்ணாமலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னுடைய ஜிஎஸ்டி பில்லை பயன்படுத்தி மாதேஷுக்கு அனுமதி அளித்ததாகவும் கைது செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் மூலமாக கடத்தப்பட்டுள்ள ஆயில்களை வைத்து சாராயத்தை தயாரிக்க பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. நவீன், விவரங்களுக்கு நன்றி தாமரை கண்ணன்.